வீட்டை விட்டு தூரமா வந்த அப்புறம் படிப்பை தேடி வேலையை தேடி ஒரு ஆஃப்டர் கல்யாணம் அதிகமா பேரண்ட்ஸ்ல இருந்து வர கேள்வி, அடுத்து எப்பமா வீட்டுக்கு வர? ஹலோ ஹாய்ங்க, இட்ஸ் ரோஸ். வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆன அப்புறம் ஒரு 2 நாள் நல்லா இருக்கும். அப்புறம் 3வது நாள் எதுக்காச்சும் முட்டிக்கும். எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே. இப்போ என் குடும்பத்தை பத்தி ஒரு குட்டி கதை சொல்லவா? நாங்க ஆல்மோஸ்ட் 20 வருஷம் யூகேல இருக்கோம். அண்ட் அவுட் ஆஃப் தட் அரௌண்ட் 10 இயர்ஸா எங்க டாடி ஷாப் வச்சிருக்காங்க. ஓகேவா? நம்ம பேரண்ட்ஸ் ஹவ் ஆல்வேஸ் பின் பிஸி. அடிக்கடி வெளியே போயிட்டு சாப்பிடுறது சுத்தி பாக்குறதுலாம் வளரல. அப்படி இருந்தும் ஆஃப்டர் மை பிரதர் அண்ட் ஐ மூவ்ட் அவே ஃபார் யூனி, அவங்க கொஞ்சம் லோன்லியா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ எங்கனால முடிஞ்ச ஒரு சின்ன ஃபேமிலி ட்ரெடிஷன் ஸ்டார்ட் பண்ணோம். மூவி நைட்ஸ் வீக்லி or every 2 weeks ஒரு படமாச்சு ஒன்னா சேர்ந்து பாத்துருவோம். மோஸ்ட்லி தமிழ் படம். பிகாஸ் my parents have always said எங்க வளர்ந்தாலும் தமிழ் மட்டும் தெரியாம இருந்துடக்கூடாது. நான் குழந்தையில இருந்து யூகேல வளர்ந்தாலும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் என் ப்ரொனன்சியேஷன்ல. பட் இவ்ளோ தூரம் தமிழ் பேசுறதுக்கு காரணம் my parents தான். எனிவேஸ், sometimes வீட்ல sometimes இந்த மாதிரி ஸ்டார் சிட்டிக்கு வந்து மூவி பார்த்துட்டு சின்ன பிள்ளையில இருந்து இங்க வந்தா இந்த ஸ்வீட் மிக்ஸ வாங்காம போனதே இல்லை. ஒரு ஹேபிட்னு வச்சுக்கலாமே. அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. My கருத்து what is I'm saying. நமக்கு வயசாகுதுன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கும் வயசாகுதுதான். சோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு நாள் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போறது இந்த மெமரிஸ் மட்டும் தான். எனிவே, see you in the next one. Bye.